Assalamualaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு கார குழம்பு சேப்ப கிழங்கு வச்சு நம்ம ஒரு கார குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேப்ப கிழங்க வேக வச்சிரலாம். அதுக்கு நம்ம தேவையான உப்பு போட்டுருக்கேன். கிழங்கு வெந்துட்டேன்னு பார்ப்போம். கிழங்கு மண்சட்டி நம்ம புதுசாக சமைக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 2-3 வாட்டி நம்ம சமைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தாளிக்க விடுற எண்ணெய் விடவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுட்டு நம்ம அதை ஃபுல்லாக அந்த எண்ணெய் எல்லா இடம் படுற மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஒரே இடத்துல கொஞ்சம் எண்ணெய் நிற்கிறதுனால தான் நமக்கு இந்த மண்சட்டிலாம் சீக்கிரமாக நமக்கு வெடிப்பு விழுது. இது நம்ம ஒரு 2-3 வாட்டி பழக்கிட்டோன்னா நமக்கு அந்த வெடிப்புலாம் சீக்கிரமாக விழாது, ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் 1 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். இது நமக்கு வெடித்த பிறகு இதில் 100 சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் இருக்கும். இதை நம்ம நல்லா தட்டி போட்டுடலாம். நார்மலாக நம்ம கட் பண்ணி போடுறத விடவும் இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு காரக்குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு அந்த வெங்காயமும் பூண்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதுக்கு கூட ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். இதையும் நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். தேங்காய் வேண்டான்னா கூட நம்ம இதுக்கு பதிலாக கூட ஒரு வெங்காயம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழம்பா வேணும்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். நல்லா வதங்கிட்டு இதுக்கு கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதோட காரம் மீடியமாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்காது, காரம் இல்லாமலும் இருக்காது. புளி ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி விட்டுருக்கேன். இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இது ஒரு மீன் குழம்போட கன்சிஸ்டன்சி தான் இருக்கும், ரொம்ப திக்காகவும் இருக்காது, தண்ணியாகவும் இருக்காது. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம குழம்புக்கு உப்பு போடலை, கிழங்கு வேக வைக்கும்போது தான் போட்டோம். இது நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆயிரும். கிழங்கு நம்ம வெந்த பிறகு நல்லா ஆறினோன்னா இந்த மாதிரி தொளி எடுத்துக்கணும். தொளி எடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும். சில பீஸ் நமக்கு நல்லா பெருசாக தெரியும், அப்போ அதை 2 அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். குழம்பு நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு கிழங்கெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிட்டோன்னா சூப்பரான காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் முபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.